தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் 7 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். மக்களவைத் தேர்தல் காலகட்டத்தின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் கைதானவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் நெல்லையில் பாஜக சார்பாக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணைக்காக பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வழக்கறிஞர்களோடு ஆஜரானார். அவரிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிந்து வெளியே வந்த அவர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் பாஜகவிற்கும் சம்பந்தம் இல்லை என அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக கூறினார். மேலும் இந்த வழக்கு திமுக அரசால் பாஜகவின் மீது பழி போடுவதற்காக உருவாக்கப்பட்டது ஒன்று என்று குற்றம் சாட்டினார். திமுக அரசால பிஜேபி மீது பழி போட வேண்டும் என்பதற்காக தீட்டப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. அதனால சம்பந்தம் இல்லை என்பதை சொல்லிட்டு வந்துட்டு என்ன காரணத்துக்காக பிடிச்சாங்க, யார் பேரை சொல்லி பிடிச்சாங்க, எப்ப பிடிச்சாங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு அவங்க உருவாக்குகின்ற அந்த கதைக்கு நாங்க வசனம் எழுத தயாரா இல்லை.